சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய உறுப்பினர் ஏஎஸ் நிஜாமுதீன் சாஹிப் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது எப்படி அண்ணன் சொல்ல மறந்துட்டேன். அவர் இங்கே பேச மாட்டாரு, ஊரில் நிற்குவார். ஆகிய வரையில் இருக்கிறீங்கள நம்மளும் அவர் ஒரு பெரிய சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல வந்து நம்ம இந்திய தமிழ்நாட்டில் வடமாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர் தான் நம்முடைய அதிக மதிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே இன்றைய மாநில சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மிக்க நன்றி மாநில அமைச்சர் அப்துல் முகமது நாசர் அவர்களே. அடுத்தபடியாக இங்கு மர்கஸ் சல்லாஹ் சுன்னியா என்கிற அற்புதமான அந்த கல்லூரியின் நிறுவனரும் இந்தியாவுடைய நாயக முஃப்தியுமான சுல்தானுல் உலமா ஏபி அபூபக்கர் உஸ்தாத் அவர்கள் இப்போது மர்கஸினுடைய தமிழ் கலண்டரை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வழங்கி இப்போது அதை துவங்கி வைப்பார்கள். தமிழில் முதலாக இப்போது மர்கஸுடைய கலண்டரை உருவாக்கப்படுகிறது. 56,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கலாலயம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே ரிசாலத். அடுத்தபடியாக தமிழக முஸ்லிம் ஜமாஅத் கடந்த 37 ஆண்டு காலமாக இங்கு மாபெரும் பொது சேவைகள் செய்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக கடந்த 24 ஆண்டுகளில் CSO MOI என்ற பெயரில் துவங்கி இப்போது முஸ்லிம் ஜமாத் என்ற பெயரில் அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பாக வெளியூர்களிலிருந்து வந்து இங்கு வேலை செய்து ஏதோ ஒரு நேரத்தில் கூலி விழித்து செய்யக்கூடியவர்கள் நீங்களே வேலை செய்யக்கூடிய எத்தனையோ நபர்களை இங்கு மரணித்தவுடன் அவர்களுக்கு ஜனாசா மற்றும் கஃன் செய்து வசூல் செய்து அவர்களை அவருடைய வீட்டில் எத்தி வைக்க வேண்டிய அந்த பொறுப்பு கடந்த 30 ஆண்டு காலமாக சேவை செய்து வரும் மிக அற்புதமான மனிதர் எங்களுடைய PHA உறுப்பினர் முஸ்தபா சாஹிப் அவர்களுக்கு இப்போது உஸ்தாத் அவர்கள் அவார்டை கொடுத்து ஷீல்டை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இருவரையும் மிக அன்புடன் அழைக்கின்றோம். ஆறுதல் என்ற பெயரில் 24 வருஷமா இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய சமூக சேவை செய்யக்கூடியவங்க. அவங்க எந்த ஒரு கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களை வசூல் செய்து கஃன் செய்யும் வரை எல்லாம் உண்டான வேலை செய்யக்கூடியவர்கள். முஸ்தபா அவர்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நம்மிடத்தில் உரையாற்றுவதற்கு நம்முடைய சிறிய அழைப்பில் ஏற்று வந்த மாண்புமிகு கருத்தந்தை சி. ஜோ அருண் அவர்கள், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நல ஆணையம் அவர்கள் இப்போது நம்மிடத்தில் ஒரு சற்று பேசுவார்கள். அதற்காக அன்புடன் அழைக்கின்றோம்.